சொல்லு. ஒரு வழியா நம்ம ஆண்டவரோட தக் லைஃப் படம் வந்து ஏன்டா வந்ததுன்ட்டு பல கமல் ஃபேன்ஸ் வந்து நொந்து போச்சு. அப்படி எனக்கு ஒன்றும் புதுசு. ஆல்ரெடி நம்ம சங்கர் சார் பண்ண வேலையால இந்தியன் டூவை பல பேர் லெஃப்ட்ல போட்டு பழக ஆரம்பிச்சாங்க. இப்போ மணி சார் பண்ண வேலையால தக் லைஃப் ரைட்ல போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை என்ன மாவரனா வந்து தக் லைஃப் படம் ரோஸ் தான். தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். படத்தை ரிவியூலே சொல்லியிருப்பேன், வேணா ரோஸ் போடுவேன்ட்டு. அதுதான் இது. ரொம்ப பாவங்க மனுஷன் கஷ்டப்படுவாரு. பாவங்க ஒரு மனுஷன் எத்தனை வாட்டம் கம்பேக் கொடுக்கறது. ஒவ்வொரு வாட்டி கம்பேக் கொடுக்கும் போதெல்லாம் கோபாக்குன்றீங்க. பாவம் இல்லையா சிம்பு? ஆக்சுவலி ப்ளூ சட்டை மட்டும் இல்ல, நானும் அப்படிதான். வி ஸ்டாண்ட் வித் சிம்புங்க. அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா 3 லட்சம் நின்றுட்டு இருக்கு. இங்க ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 லட்சத்துக்கு போவோம். நம்மளும் எப்ப கோல் பட்டன் வாங்குறது ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஓகே ஓரா பேச போயிடலாம். நான் காந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படத்தோட ஸ்டாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து நான் எக்குச்சா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எக்குசானா என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் கேங்ஸ்டர். இங்கிலீஷ்ல மாஃபியானாங்க தெரியுமா? அது மாதிரி ஜாப்பனீஸ்ல வந்து எக்குசா. அதாவது இங்கிலீஷ்ல வந்து மாஃபியா கேம் இருந்திருக்கும், ஜாப்பனீஸ்ல எக்குசா ஒரு கேம் சீரிஸ் இருந்திருக்கும். தலைவன் எக்குசா இருப்பாரு. இந்த படத்துக்கு எக்குசாவுக்கும் என்ன சம்பந்தமே தெரிஞ்சிருக்காது. பாஸ் கடைசியில விண்வெளின்னு பாட்டு போடுவாங்க. அதுக்கும் எதுக்குமே என்ன சம்பவம் தெரியாது பாஸ். அவனுக்கே தெரியாது. அதுதான் ஒத்துக்கிறேன். படத்தோட கிளைமேக்ஸ் என்ன ஆகும்? போகடா புள்ளை படைக்க வைக்கடா, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. கப்பித்தனமா பேசிக்கிட்டு தலைவன் வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்ட்டு கூலிங் கிளாஸ் போட்ட திருவள்ளுவர் கட்டப்புல வருவா. அப்படி எங்க புல்வெளியில வாய்க்கா வரப்ப வந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து விவசாயி அப்படின்னு பாட்டு போட்டதான் நடந்திருக்கும். அதை விட்டு போட்டு திடீர்னு கட்படி விண்வெளி ஆயகான்றாங்க. ஏண்டா புல்வெளியில ஷார்ட் கசி விண்வெளின்றீங்க. உண்மையே சொல்லுங்க, விண்வெளிக்கு படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவர் தான் ஸ்டார்லாடா, இல்ல தானோஸா, இல்ல கமோராவோட சித்தப்பாவா? தம்பி உண்மையை நான் வந்து 5 விட்டு இருந்தேன் விண்வெளி நாயகன் எங்கேயோ வரும் அப்படின்ட்டு. பார்த்தா படத்துல கடைசி கலப்பு முடிவு போடுறாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் பல ஆக்சிடென்ட் வரப்போறா, சண்டை வரப்போதா, அங்க போடுவாங்கடா விண்வெளி நாயகிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா படம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறாங்க. எந்த பயனும் இல்ல. ஆக்சுவலி இது கூட பரவாயில்ல. நான் வந்து அந்த முத்தமழை சாங்க்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். படத்துல போடவே இல்லை. அப்ப நாங்களாம் என்ன பண்றது? இதாச்சும் பிஜிஎம் போட்டாங்க, அந்த பாட்டெல்லாம் போடவே இல்லை. வெறும் அந்த சுகர் பேபி கொஞ்சம் வந்துச்சு, அந்த ஜிங்கிச்சா சாங் கொஞ்சம் வந்துச்சு. மீதி எதுவுமே எல்லாம் பிஜிஎம் மாதிரி வந்துச்சு. சில பேர் வந்துச்சுன்றாங்க, சில பேர் வரலன்றாங்க. நானே யோசிச்சு பார்த்தா பிஜிஎம் வந்துச்சா அந்த மாதிரி இருக்கு. இது ஏன்னா மணிமாமா சொல்லியிருப்பாரு, பெரிய பாய் கிட்ட வந்து அந்த மாதிரி கதை சொன்னாராம். இவரு கேட்காம பாட்டு போட்டு வச்சுட்டாரம்மா. சில ஹோட்டல்லாம் கேட்காம தட்டில் வச்சுருவான் தெரியுமா தின்னுட்டு. அந்த மாதிரி கேட்காம பாட்டு போட்டாலும் பெரிய பாயா. அதனால பாட்டு எங்க வைக்குதுன்னு தெரியாம பல கோடி செலவு பண்ணி ஷூட்லாம் எடுத்து கடைசியில வந்து ஆண்டவர் டேப்ல போட்டு காமிச்சிருக்காங்க படத்துல. உண்மையிலே வந்து படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் ஐபேட்ல 400க்கு மேல ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே டேப்ல என்ன இருக்குன்னு பார்த்தா 3 ஸ்டார் டான்ஸ் ஆன வீடியோ தான் இருக்குது. என்ன வேணும் உனக்கு? அதில் வேற ஒருத்தன் வீப் போட்டதா வேற லெவலு. இதை குப்பத்தட்டில் போட்டா அட்லி திட்டு போயிருவா. இங்கே திரும்பிச்சு கொளுத்துக்கடா அடிட்டு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. த்ரிஷாவை பார்த்து எல்லாரும் கேட்கறாங்க, ஜிவிஎம் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கடன் பிரச்சனையா மேடம்? ஏன் மேம் இந்த படத்துல நடிக்கிறீங்கன்னு கேட்கறானுங்க. பொதுவாக கேங்ஸ்டர் படத்துல வந்து இந்த கேங்கை யார் வச்சிருந்தா, யாரு கேங் லீடரா வச்சிருந்தா அப்படின்னு தான் இருக்கும். இங்க பார்த்தா த்ரிஷா யார் வச்சிருந்தா அதான் மெயின் கதையா இருக்குது. கேங்ஸ்ன்றாங்க, கேங்ஸ்டர் எந்த வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. இது மாதிரி தமிழ் படலாம் இருக்கும். ஓகே நல்ல ரவுடி அப்படின்ட்டு கொலை போனவங்க கொள்ளடி போனேன் நல்ல ரவுடி. இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்ட்டு சில சீன்கள் வரும். ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா, நீங்க தான் ஏன் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இவங்க போய் வந்து அவங்கள கொலை பண்ணுவாங்க, கொள்ளடி போய்ங்க. அந்த மாதிரி கூட அந்த சினிமா இல்லைங்க இந்த படத்துல. பேருக்கு மட்டும் கேங்ஸ்டர் வச்சுக்கிட்டு ஆண்டவர்னா திருசல குஜால் பண்றாரு. செகண்ட் ஹாஃப்ல சிம்பு போய் தனியா வில்லா வச்சு குஜால் பண்ணிருக்காரு. பாவம்டா உன்னை தண்ணி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டுருவாங்கடா. ஜெஸ்ஸி உன்னை இப்படி என்ன பார்க்கணும். அந்த சைட் சிக்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சைட் சிக் அப்படின்னா சைட் சிக் அப்படின்னா செகண்ட் சேனல். ஓ சின்ன வீடு. உண்மையே மணிமாமாக்கு என்ன பிரச்சனை தெரியலீங்க. இப்போ வரது படத்தெல்லாம் வந்து சின்ன ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதேதான் பார்த்தா செக்கச்சேத வானத்துல அந்த அதிதி கேரக்டர் தேவையே இல்லாம ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. உண்மையே படத்துல கிரேட் எஸ்கேப் யார் தெரியுமா? இந்த படம் ரிலீஸ் ஆன படத்தை இன்டர்வியூ பார்த்து 3 பேர் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. ஒன்னு சங்கர்ஜி, இந்திய 2 மக்கள் சொன்னீங்க இங்க பாருங்கடா அப்படின்ட்டு. 2வது துர்கா சர்மான், 3வது பார்த்தா ரவி மோகன் தான். ஏன்னா எல்லாரும் நம்ம சிம்புக்கார நடிக்க வேண்டியவங்க.
மணிமாமா ஏன் பாட்டை காட்டணும்னா மணிமாமா வந்து ஜென்சி வந்து நான் அட்ராக்ட் பண்றேன். ஜென்சி எல்லாம் வந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து பாட்டியும் ரீல்ஸ் மாதிரி கட் பண்ணி உள்ள வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் மணி உள்ள வச்சாராமா. அதுதான் பாட்டு போடணும், யாராவது பிஜிஎம் மட்டும் போட்டுக்கலாம்ல. பாவியா பெரிய பாய், நீ சொன்ன கதையை கேட்டுவிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து பாட்டுலாம் போட்டு கொடுத்துருக்காரு. படத்துல ஒரு சுகர் வந்த கேங்ஸ்டருக்கு வந்து ஒரு பேபி இருக்கு சார். ஓகே, சுகர் பேபி, சுகர் பேர் கேரக்டர் பேர் சொன்னா அது பேர்லயே போட்டுறதா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாட்டு போட்டு தரேன், நீங்க எங்கேயாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல. நீ போடு, நான் மொத்தமா அழிச்சிடுறேன் அப்படின்ட்டு மொத்த பாட்டையும் போட்டாரு நம்ம மணி சார். ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். மணிமாமா அது மட்டும் பண்ணாரு. மணிமாமா என்ன பண்றாரு, நம்ம ஆண்டவரோட ஐபேட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்டையும் பார்க்காம இப்பெல்லாம் வைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஓடிட்டு கொடுத்துறானுங்க. அதுல உட்காந்து தான் பண்ணிருக்காரு வேதாளம் வட சென்னை. அவர் எடுத்த சக்கச்சவதம் வானத்தையே 2 தடவை போட்டு பார்த்து பழைய ஸ்கிரிப்ட்ல பேரை மட்டும் பார்த்து உள்ள வச்சுட்டாரு பொழுது. இதோட மன்னிச்சிருந்தா. ஆனா இன்ட்ரோல விட்டிக்க தெரியுமா, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். போவாதீங்க பொட்டாட்டி சொன்னாடா, இந்த ரூட் கூட்டு வந்துருக்கல நீங்க அப்படின்ற மாதிரி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆண்டர் வந்து போடல பிளான் போடுவாங்க. என்ன காமன்னா அது வந்து லோக்கல் ரவுடிங்க 80sல, அதனால கத்தி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலைட் ரவுடிஸா அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அதனால அப்படி துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. இதுல வேற மழை தள்ளி விடும் போது நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வரேம்மா அப்படின்ட்டு நினைச்ச மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா விவேகம் ஏகே மாதிரி தலைவன் வந்து அந்த குளிர்லயே வந்து அங்கேயே தண்ணி கொடுக்குறா மாதிரி அங்கிருந்து இது வரா அப்படி. ஏகேயாவது பரவாயில்லைங்க, குச்சி விட்டு நோண்டி புல்லட் எடுப்பாரு, இவரு கை வச்சு புல்லட் எடுப்பாருங்க. If I'm not wrong, scientifically. நல்ல வேலைங்க, அந்த படத்துல கரலா கட்டை கயிறு அதெல்லாம் இல்ல இருந்து வச்சிங்களேன். உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் வந்து விவேகம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனாருன்ட்டு யூடியூப்ல ஒரு குரூப் வந்து வீடு சொல்றேன்ட்டு கிளம்பி வந்திருக்கோம். தக்லீஃப் படத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தின எல்லா எக்ஸசைஸ் ப்ரோலும் நம்ம ஏகேயோட பயன்படுத்தினது. படத்தை பார்த்துட்டு ஏகே ரொம்ப பாராட்டினாராம், ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாராம். அந்த உருட்டுக்கட்டை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு வர சொன்னாராம். இது வந்து ஏகேக்கே தெரியாதா? அம்மா பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, அப்பா பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு இந்தியாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஒரு ஆய்க்காத உருட்டிய 4 பார்ட் போடுவாருங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா. இதுல வேற திபேத்ல சாமியார் இருப்பா தெரியுமா, மாங்ஸ். அங்க போயிட்டு தலைவன் தந்தம் ஆயிடுவார். அப்படி ஒரு வேலை ஷாயின் மாங் போனாரு அப்படின்னா நியாயம் இருக்குது. ஷாயின் மாங்ல தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணாலுமே இது ஷாயின் மாங் போயிருந்தா கூட அங்க வந்து மாஸ்டர்ஸ் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க போனது அமைதியாக துறவி இடத்துல, அங்க போய் எங்க இருந்து இது சொல்லி கொடுப்பாங்க. சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். இதை வேலை கத்துட்டு வந்துட்டு திடீர்னு எக்குசான்னு சொல்லுவாரு. நீ போட திபேத்தியா அங்கேயே ஜப்பான்காரர் வந்தாருங்க. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? எக்குசா ஜப்பான்காரங்கயா, அது எப்படி இதுல வரும்? ஜப்பான் எங்க இருக்குது, சைனா எங்க இருக்குது, திபேத் எங்க இருக்குது? மணிமாமா இப்படியா வேலை பாக்குறது? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. தலைவன் என்ன பண்றாங்க, அந்த ஜென்சி ஓகேவா, அவங்க வந்து ரீல்ஸ் பாக்குறாங்க, பாட்டு கம்மியா போடு, அனிமி பாக்குறாங்க, எக்குசா உள்ள போடு சார். அப்ப விண்ணிலாயன் அடுத்து லாஸ்ட்ல போடு, முத்தமழை அடுத்து வெளியே போடு. முத்தமழை இங்கு கொட்டித்து சேர்த்து போயிட்டான்டா அப்படின்ட்டு மணிமா வந்து வேலை பார்த்து வச்சிருக்க. அப்படி இதுல சொல்லுவாங்க, போருக்கும் ஆருக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்கு. முதல்ல வந்து நாசர் பொண்ணு, முதல்ல அந்த வடக்கம் வந்து ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கு ஆகாதவன், அவனே லவ் பண்ணதே முதல்ல தப்பு. நம்ம ஒரு படம் பார்த்து பாதியிலே நிறுத்திட்டோமே, கல்யாண மாலை. ஆமா, அதுல ஒரு ஹீரோ இருந்தான்ல ரகுமான், அவனோட பொண்ணு அது. ஓஹோ, அந்த படத்துல அந்த பொண்ணு ஏடி வேற, வெறும் கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு மணி ஜாலியா இருந்தது. ஓகே, அதை லவ் பண்ணிட்டீங்க, காதிருச்சு. ஓயா ஹோட்டலுக்கு போனது தப்பு. ஓயா ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் போதையில இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு சொன்னா அவன் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டா. ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். என்ன பண்ணிருக்கான், எங்க சித்தப்பா பெரிய ரவுடிடா, எங்க அப்பா பெரிய ரவுடிடா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டு இந்த வேலை பண்ணலாமா நீ? இதுவும் ஒரு பசிதானப்பா. ரெண்டாவது நம்ம த்ரீசா, உண்மையே ஒருத்தர் காணாம போயிட்டாங்க, சின்ன குழந்தை காணாம போயிடுச்சு, என்ன பண்ணோம், ஒண்ணு அனாதாசிரமத்துக்கு போய் தேடணும், இல்லையா நம்ம காற்று வேடி கார்த்தி மாதிரி ஊரா போய் கேம்பா தேடணும், இல்லையா நீயே ஆளை விட்டு போலீஸ்காரனை விட்டு கேட்டு தேட வைக்கணும். கேங்ஸ்டர்ல பிடிச்சாங்கன்னு பயம். அந்த பயம் இருக்குல்ல, என்ன பண்றாரு, அந்த மாதிரி இடத்துக்கு போய் தேடிட்டு இருப்பாரு, கிளப்பு அந்த மாதிரி இடம் அப்படின்ட்டு. அங்க போய் த்ரீசாவை கேட்டா திரிய சொல்றாங்க, நீ சந்திராவா? இல்லீங்க, என் பேரு இந்திரா. அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். அப்பா தாய் வச்சுதான் போல, இத்தனை வருஷமா தேட்டோம், சந்திரா கிடைக்கல, இந்த இந்திராட பிங்கிலாரு வந்துட்டு தலை பிங்கிலாயிட்டா போல. அப்ப நான் மட்டும் என்ன இழுச்ச வாயா உனக்கு? அடிச்சு சொல்லு.
என்ன எதை வேணா மன்னிச்சிடா, எங்க எஸ்டிஆர் கூட துரோகத்தை மன்னிக்கவே மாட்டேன்டா. எப்படி ரெட் போர்டு பக்கத்துல செட்டிங் பண்ணி ஆளை போடத்துல போடுவாங்க, அப்ப சுடுவாங்க, அப்பயும் கமல் சாக மாட்டேன். அப்படி படம் ஸ்டார்டிங்லேயே வந்து சுடுவாங்க, அப்பயும் சாக மாட்டேன். அப்படி 4 பேர் குரூப்பா இருந்துட்டு வடச்சென்னை சைடா சுடுவாங்க, அப்பயும் சாக மாட்டேன். அப்படி யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் இவரை போடுதல்றது கேங் வரும், மேல கல்லு விழும், இவ்வளோ ஆயம் வந்து காயப்பட்டாரு. ஒரே ஒரு புல்லட்டு, ஒகே புல்லட்டு எஸ்ஆர் மேல போட சேர்த்து விடுவாரு. டேய் என்னடா இது, டேய் பாவம்டா மனுஷன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. படத்துல பார்த்தா எஸ்டிஆர் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு இருப்பா. அப்படி நம்ம ட்ரைலர்ல பார்த்திருப்போம், ஓகேடா மாஸ்டரா இனிமே டெல்லியை கண்ட்ரோல் எடுத்துட்டு தலைவன் வந்து கெத்து கட்ட போறான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல தலைவன் டெல்லியை விட்டு திரிசாவை கண்ட்ரோல் எடுத்துருவாரு. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சேர்த்தா. உண்மையிலே இதுதான் விட்ட பாட்டு, நமக்கே காண்டாயிரும். ஏதாவது பண்ணுங்கயா, ஏதாவது ஃபைட் பண்ணுங்கயா, அதை விட்டு நீங்களே அடிச்சுக்கிறீங்க. ஏதோ பிசினஸ்ன்றாங்க, இது தெரியாம வடக்கம் ஒருத்தன் வர 30% ஷேர் கட்டுவிட்டு பாலே காலி ஆகி விடுவான். அது என்ன பிசினஸ்னு தெரியல, அது பிசினஸ் பண்ற மாதிரியே தெரியல. படம் ஃபுல்லா திரிசாக வச்சுக்கிறாங்க, அதான் கதை. கன்றாவியே உண்மையிலே படத்துல பாத்தீங்கன்னா சந்திரமுகி பாம்பு மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவர் தான் அசோக் செல்வன். உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த தானா சேர்ந்த கூட்டம் போல விளையாட தெரியுமா, அந்த கெட்டப்ல வந்திருப்பாரு நம்ம அசோக் செல்வன். தியேட்டர்ல அவரை பார்க்கும்போது எவனுமே கை தட்டல, யாருமே இது பண்ணவே இல்லை. கை தட்ட ஒரே ஆளு பிசினஸ் கே மட்டும்தான். உண்மையிலே தலைவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாருட்டு அவருக்கும் தெரியாது, மணிமாமாவுக்கும் தெரியாது, படம் பார்த்து நமக்குமே தெரியாது. உண்மையிலே சந்திரமுகி பாம்பு கூட பாட்டுல ஒரு ரோல் இருந்துச்சு, தலைவருக்கு அது கூட இல்ல. உண்மையிலே தலைவர் சார் சீன்ல கட் பண்ணி தூக்கி போட்டீங்கன்னு பார்த்தா டிஃபரன்ஸும் தெரியாது. அவ்வளோ ஆச்சுதாங்க குத்திதாங்க இருந்திருக்கும். இதுல வேற பெரிய போலீஸ் மாதிரி சீன் போடுவாரு. விடு அது பில்டப்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிருக்குது. என்னதான் ப்ரொடியூசரா இருந்தாலும் ஆல்ரெடி இவருக்கு அபிராமி இருக்காங்க. மூட்டு த்ரீசா வந்து சிம்பு குடுக்க வேண்டியது. எப்பா நான் போனப்பா, அங்க உன் தங்கச்சி இல்லப்பா, இந்த பொண்ணுதாப்பா இருந்துச்சு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இனிமே ஆளுப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அதெல்லாம் முடியாது, இதுவும் எனக்கு தான் அப்படின்ட்டு தலைவர் வந்து வேலை பார்த்துருப்பான். உரிமையா தானே கேக்குறேன். அதனால இது ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான், வந்துட்டு பொண்டாட்டி புள்ளையா பாப்பாயின்னு பார்த்தா டேரக்டா தலைவர் சிட்டு வெட்டுக்கு போயிட்டா. அப்படி பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பத்தாவதுக்கு மலையில இருந்து விவேகம் அஜித் மாதிரி வரேமா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் கூட தலைவன் பொண்டாட்டி மட்டும் பார்த்தான்னா இல்ல, ஃபர்ஸ்ட் விட பார்த்துட்டு அப்படியே தலைவர் செகண்ட் பார்க்க போயிட்டாரு. தலைவா நீ வராம இருந்தா கூட தலைவி சிம்பு கூட சேர்ந்து விட்டுட்டு வெளியாவது போய் தப்பிச்சிருப்பாங்க. நீ தேவலாம வந்து திரிசா உள்ளே வச்சு காலி பண்ணி வச்சியப்பா. அதை விட அந்த ஐஸ்வர்யா லட்சுமி வந்து கண்டுபிடிச்சிரும் சிம்புவை, அப்புறம் பார்த்தா டக்குன்னு செத்து போயிடுவான். பாவம் அது இத்தனை வருஷம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியாம, தெரிஞ்ச உடனே அவன் செத்து போயிடுவான். அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நான் கஷ்டப்பட்ட ஒரே சீன் அந்த படத்துல அதுதான். மாதிரி எதுக்கு திரும்பி கொண்டு வந்தோம், திரும்பி போய் முழு சேர்க்கணும், எதுக்காக காலி பண்ணோம் மணி சார், உங்களுக்கே நியாயமா சார்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எதுக்கு, ஏதாவது கதை இருக்குதா, இது நல்ல கதையும் கிடையாது, நல்ல கதை எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க? ஏதோ ஒன்று கதை எழுதி ஏதோ ஒன்று எடுக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து விட்டு இது கதையில படத்தை ஆக்கிட்டாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு எதிரெல்லாம் கிடையாது, ஓகேவா? ஆண்டவர் வந்து நான் ஆண்டவர் சப்போர்ட் தான் பண்றேன் இந்த கன்னட விஷயத்துல. பட் நம்ம கலாச்சது படம் தான், நம்ம டார்கெட் வந்து மணிமாமா தான். மணிமாமா தான் படத்தை ஆக்கி விட்டோம். அப்படி நம்ம ஆண்டவரும் சேர்ந்தா ஸ்கிரிப்ட் வந்தாரு, படம் முடியும் போது பார்க்கல அடிக்க அதான் படம் இப்படி வந்திருக்கு. விண்வெளி நாயக. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தக் லைஃப் படத்தை ஓட்டி இருந்திருப்போம். இந்த மாதிரி அந்த படம் இன்னும் ஓடிடியில் வரல. ஓடிடியில் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை வந்து இன்னும் விழாவரியாக கலாய்க்கலாம். இதே மாதிரி வேற என்ன படத்தை ரோஸ் பண்ணலாம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வாரம் வந்து இன்னொரு படத்தையும் ரோஸ் பண்ண முயற்சி செய்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.